friends, welcome back to Vishmaya Kudil. இன்னைக்கு வந்து பிகினர்ஸ்க்கு எப்படி வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா மேக்கப் போடுறது அப்படினா இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுவும் வந்து நான் இப்போ யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா கீழே போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க எப்படி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்கான டைத்தில் மேக்கப் போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புதுசாக மேக்கப் போட்டாலும் சரி இல்லை ரொம்ப நாளாக மேக்கப் போட்டுட்டு இருந்தாலும் ப்ரைமர் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட ஸ்கின்க்கும் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் நடுப்புற வந்து ஒரு சேஃப்டி கார்ட் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே வராது, அலர்ஜி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. எப்போதுமே வந்து ஒரு ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ட்ரை ஆகிறதுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுக்கணும். ஆனால் NYBAல வந்து இந்த ப்ரைமர் வந்து ட்ரை ஆகிறதுக்குலாம் நீங்கள் டைம் கொடுக்கவே வேண்டாம். அது வந்து அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப லைட் வெயிட்டாக லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் தொடுறப்பவே ஒரு பவுடர் நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்களோ அது மாதிரி 10 times சாஃப்டாக இருக்கும். இது நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப லைட் வெயிட்டாக லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நல்லா இருக்குங்க இது. ஸோ எப்போதும் நல்ல ஈவனாக ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட ஃபேஸ்க்கும் ரொம்பவே சேஃப்டி. மேக்கப்பும் உங்களுக்கு வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ரைமர்லாம் நம்மளை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேக்கப் போட்டோம்னா என் கையை அவ்வளோ சாஃப்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து SQவோட காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதோட பேக்கேஜே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயே ஒரு மிரர் இருக்கும். ஸோ ரொம்ப ட்ராவல்லாம் பண்ணுறப்ப எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடியே ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகும். நீங்கள் புதுசாக இப்போ தான் மேக்கப் போட போகிறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து போட வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு ஒயிட்டாக அது மாதிரி திட்டாக தெரிகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் ஆனால் உங்களுக்கே ப்ராக்டிஸில் வந்து எவ்வளோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இதில் எல்லா ஷேட்ஸ்லையுமே இருக்குங்க. எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களோட ஸ்கின் டைப் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு ப்ரைமர் அப்ளை பண்ணதுனால அப்படியே ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகிறது என்னாலே ஃபீல் பண்ண முடியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸோட ஒரு ஐப்ரோ பென்சில் தான். நான் வந்து த்ரெட்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நான் வந்து கொஞ்சம் திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அடுத்தது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒரு SQ பிராண்டோட காஜல்ங்க. இதுவும் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் காஜல் தான், ஸ்மட்ச் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங். இது வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காலாம் கொடுக்கல. ஏன்னா வந்து பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு காஜல் போட்டோம்னாலே ஒரு வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட திக்னஸை வந்து நம்ம அதிகமாக்கிக்கலாம். இன்றைக்கி ரொம்ப லைட்டாக வந்து அப்ளை பண்ணுறேன். சில பேருக்கு வந்து கண்ணில் ரொம்ப தண்ணி வரும். ஒரு 2-3 தடவை போட்டிங்கனாலே அது சரியாயிடும். எப்போதும் உங்களோட கண் ரொம்ப அழகாக இருக்கணும்னா நீங்கள் அந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஜல் வந்து ரொம்ப அழகாக அப்ளை ஆகும். இன்னொன்று வந்து லைட்டாக அங்கே ஒரு லைன் மாதிரி நீங்கள் இழுத்து விட்டுட்டீங்கன்னா கண் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிறதும் இதுவும் வந்து SQவோட ஒரு ஐலைனர் தான். இது வந்து மேட் ஃபினிஷ் அண்ட் பிளாக் கலருங்க. நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறப்ப அதில் உள்ள ப்ரெஷ்ஷை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் காஜலால் வந்து அந்த லைன் மாதிரி இழுத்து விடலைன்னா நீங்கள் ஐலைனரால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஆம்ஸ்டர்டாமோட லிப் கிரையான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து 4 ஷேட்ஸ் இருக்குது. நான் எப்போதுமே இந்த மெரூன் சைடு போகவே மாட்டேன். ரெட் பிங்க் அப்படியே இருப்பேன். இந்த தடவை வந்து ஒரு மெரூன் கலரும் வாங்கியிருக்கேன். இதில் வந்து டார்க் பிங்க், லைட் பிங்க், அப்புறம் வந்து ரெட், அப்புறம் வந்து ஒரு மெரூன் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணுறப்ப அதுவும் மேட் ஃபினிஷில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் லிப் பாம் வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக பிளெண்ட் ஆகும். இன்னொன்று உங்கள் லிப்பும் வந்து ரொம்ப மாய்ஸ்சராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம ஃபேஸ்க்கு எப்படி வந்து ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி லிப்ஸ்க்கு வந்து லிப் பாம் வந்து ரொம்பவே முக்கியங்க. இது வந்து குட் வைப்ஸோட காஃபி லிப் பாம். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கலாம். எப்போதும் நமக்கு வந்து லிப் கிரையான் வந்து யூஸ் பண்ணுறப்ப என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக லிப்ஸ்டிக் வந்து அவுட்லைன் பென்சில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதிலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷஸ்லாம் கூட தேவைப்படாது.
நான் ரொம்ப பிகினர்ஸ்க்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப லைட்டான ஒரு ஷேட் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக தான் போடுறேன். அதுக்கு அடுத்தது ஒரு பொட்டு வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப குயிக்கான டயத்தில் வந்து மேக்கப் பண்ணிடலாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கும். மேலே கொஞ்சோண்டு வந்து குங்குமம் வச்சுக்க போகிறேன். ஸோ அப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்டாக் கிளிப் மட்டும் போட்டு ஒரு போனி டெயில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ தான் வந்து மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் ரொம்ப ஃபஸ்ட்டு நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி வாங்கணும் அந்த நாலேஜ்லாம் உங்களுக்கே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் விஷ்மியா குட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.